வணக்கம் மக்களே. நம்ம கேமரா சாரி பண்ணிக்கிறேன். ஸோ வெல்கம் டு ஆர்டி டாக்ஸ். இங்கே போத் சினிமா கிரிக்கெட் பற்றி பேசுவோம். அது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 3 டீம் வந்து எடுத்து வந்திருக்கோம். பிபிகேஎஸ், ஆர்ஆர் அண்ட் டிசி. இந்த 3 டீமை பற்றி எடுத்து வந்திருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிபிகேஎஸ் வந்து ஆரம்பிச்சிருவோம். இந்த டீமை பற்றி பெருசாக பேசுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆக்ஷன்லையும் வந்து இவங்க பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. மிச்சத்தை தின்னுட்டு இருந்தாங்க. ஸ்ரேயஸ் ஜாலியாக வந்து அங்கே கொடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ இவங்க வந்து எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேயர். பென் வாஷஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கோடி பேஸ் பிரைஸ்ல வந்தவரை 4.4 கோடி கொடுத்து எடுத்தாங்க. கூப்பர் கானலி வந்து 3 கோடி கொடுத்து எடுத்தாங்க. விஷால் ரிஷாத்தை பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம் பேஸ் பிரைஸ். பிரவீன் துபே பார்த்தீங்க அப்படின்னா 30 லட்சம் பேஸ் பிரைஸ். ஸோ அஃப்கோர்ஸ் இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் ஆஸ்திரேலியன் கோட்டா ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருந்தாங்க. அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதாம ஏகப்பட்ட ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து உள்ளார இருக்காங்க. ஜேவியர் பாட்லெட் இந்த மாதிரி வந்து பேர் இருக்காங்க. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூப்பர் கானலி அண்ட் பென் வாஷஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆக்ஷன் பிரைஸ் பத்தி என்ன சொல்றீங்க அண்ட் இவங்களோட டீம் செட்டப்பை பத்தி என்ன சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் ஃபேரா தான் இருந்தது. அவங்க பென் வாஷியஸ்க்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஜேவியர் பிராட்லர் ஆல்ரெடி இருக்கிறாப்ல. எப்படியும் ஒரு டியோ மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. மேபி இவர் இல்லைன்னா அவர் இல்லைன்னா இவர்ன்ற மாதிரி கூட போவாங்க. சோ பென் வாஷியஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி ட்ரை பண்ணாங்க, கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு 4.5 கோடியிலேயே கிடைச்சிருச்சு. அது ஒரு நல்ல டீல் அவங்களுக்கு. அது இல்லாம கூப்பர் கனோலி வந்துட்டு அவர் பேஸ் பிரைஸே 2 crores வந்தாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு 3 crores. அவர் ஒரு சீரீஸ் தான் நான் ஆடி பார்த்திருக்கேன், ஆஸ்திரேலியா இந்தியா கூட. அதுலயும் அவரு ஓகேவா தான் ஆடினாரு. பட் 3 crores ஓகே. ஒரு பேட்டிங் யூனிட்ல ஒரு பேட்ஸ்மேனா அவர் கவர் ஆகுறாருன்னா தட்ஸ் ஃபைன். பட் ஆஹா ஓஹோன்ற மாதிரி இவங்க யாரையும் எடுக்கல. இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல யாரும் கிடைப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ எல்லாம் ஆக்ஷன்ல ஓகே. வேற பிரவீன் துபேவே எனக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். பிரவீன் துபே பாத்தீங்கன்னா ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். ஒரு டீம் என்விரான்மெண்ட்ல நல்லா ஜெல் ஆகக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அதனால எங்க போனாலும் டிசிலுமே வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து யாருக்கும் வந்து ஒரு நட்டம் கிடையாது. ஸோ இவங்க பிளேயிங் 11 பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செட்டு தான். இப்ப எடுத்த பிளேயர்ஸால பெருசா உள்ள ஆள முடியுமா தெரியாது. எக்ஸப்ட் கூப்பர் கானலி. எப்படி எனக்கு 11 போவாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா பிரியான்ஷாரியா, பிரப்சிமரன் சிங், மிச்சல் ஓவன். ஜாஸ் இங்கிலீஷோட பிளேயர்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே வந்து மிச்சல் ஓவன் வந்துருவாரு. ஸ்ரேயஸ் ஐயர், ஸ்டாயினிஸ், நேயல் வதேரா, மார்க்கோ யான்சன், சஷாங்க் சிங், யுஸ்வேந்தர் சஹல், அஷ்தீப் சிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் கூப்பர் கானலி. அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்து வைஷாக். சோ 4 ஃபாரினர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மிச்சல் ஓவன், ஸ்டாயினிஸ், யான்சன் அண்ட் கூப்பர் கானலி அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். சோ இப்படி இருக்கப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து வைஷாக் விஜயகுமார் வந்துருவாரு, அஷ்தீப் சிங் வந்துருவாரு, யான்சன் வந்துருவாரு, ஸ்டாயினிஸும் வந்து ஓவர் போட முடியும், மிச்சலோ நாளைக்கு ஓவர் போட முடியும். அது இல்லாம ஸ்பின் பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா சஹல் இருக்காரு, கூப்பர் கானலி இருக்காரு. சோ அது இல்லாம பாத்தீங்கன்னா மேபி உனக்கு வந்து நேயல் வதேரா இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஓவர் மேபி ஸ்பின் வேணும் அப்படின்னா ஹர்ப்ரீத் பரார் வந்து எப்படின்னா இம்பாக்ட் பிளேயர் வந்து நீ எப்படி போன்ற பொறுத்தா. நீ வந்து ஆல்ரெடி எனக்கு இவ்வளவு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்கப்பா, எனக்கு வைஷாக் விஜயகுமார் வேண்டாம், எனக்கு ஸ்பின் தான் நல்லா எடுக்குது. இப்போ சென்னை மாதிரி ஒரு பிச்சு வந்து நல்லா ஸ்பின் ட்ராக்கா இருக்குது, லக்னோ மாதிரி பிச்சு வந்து ஸ்பின் ட்ராக்கா இருக்குது, எனக்கு அது வேணும் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து ஹர்ப்ரீத் பரார் வந்து ஆயிட்டு போயிடுவேன். பேட்டிங்லயும் வந்து அடிச்சு கொடுப்பாரு. அதனால எப்படி வேணா இவங்க இது பண்ணிக்கலாம். ஆனா அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒரு ஆல்ரெடி வந்து ஜேவியர் பாட்லெட் இருக்காரு. அவருக்கு இன்னொரு பேக்கப்பா பாத்தீங்க அப்படின்னா பென் வாஷஸ் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட ஆல்ரெடி பேக்கப்ஸ் இருக்காங்க. மிஸ்ஸிங் பிளேயர்ஸே பார்த்தா அப்படின்னா ஹர்ப்ரீத் பரார் இருக்காரு, லாக்கி ஃபெர்குசன் இருக்காரு, ஜேவியர் பாட்லெட் இருக்காரு, அஸ்மதுல்லா ஒமர்சாய் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இன்னும் பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ அதே மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து பேக்கப்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து டீம் ஆல்ரெடி செட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசென்ட் ஆக்ஷன் ஒன்றும் பண்ண வேணாம். பட் இருந்தாலும் டீசென்ட் ஆக்ஷன் வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பஞ்சாப் கிங்ஸுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அகைன் டாப் 4 போகக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் வந்து இவங்ககிட்ட இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்ஆர். இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஓட்டைகள் வந்து ஃபில் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதுல வந்து என்னென்ன பிக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய், அதுதான் வந்து இவங்களோட காஸ்ட் பை 7.2 crores கொடுத்து எடுத்தாங்க. ஆடம் மில்னே பாத்தீங்க அப்படின்னா 2.4 crores, ரவி சிங் பாத்தீங்கன்னா 95 lakhs, சுஷாந்த் மிஸ்ரா 90 lakhs, குல்தீப் சென் 75 lakhs, பிரிஜேஷ் சர்மா 30 lakhs, அமன்ராவ் பெராலா 30 lakhs, விக்னேஷ் புத்தூர் 30 lakhs, யஷ்ராஜ் பூஜா 30 lakhs. ஸோ இதுதான் இவங்களோட பைஸா இருந்துச்சு. ஸோ ஆக்ஷனுக்குள்ள போறப்போ இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தேவைப்பட்டாங்க அப்படின்னா பவுலிங் யூனிட் ரொம்ப மட்டியா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, ஃபில் பண்ற மாதிரி தான் இவங்க பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கிறதுமே அதான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரியான ஒரு டீமா தான் எடுத்திருக்காங்க. பவுலர்ஸுமே சரி. இப்ப ஆடம் மில்னே ஒரு நல்ல பிக்கு. வேற யாரும் எடுத்தாங்க, குல்தீப் சென் அவர் ஒரு நல்ல பிக்கு. ரவி பிஷ்னாய், ஜடேஜா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எப்படி யுஸ்வேந்தர் விட்டு ஒரு தப்பு பண்ணாங்களோ
ஆமா அதை திருப்பி இழுக்கிற மாதிரி ரவி பிஷ்னாயை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரும் டீசெண்டா நல்லாவே போட்டு தந்திருக்காரு. லிமிடெட் ஓவர்ஸ்ல சரி, T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் விக்கெட் டேக்கிங் பவுலரா இருந்தார். பிரேக் த்ரூ கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா தான் வலம் வந்தார். அந்த ஜாப LSCல இருந்து இப்போ RRல அவர் தொடருவாருன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி மத்தபடி அவங்க யாரும் பெருசா இந்த பிச்சுமே எனக்கு தெரிஞ்சு ரவி பிஷ்னாக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய கிரவுண்ட் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் எனக்கு தெரிஞ்சு அவங்க விளையாட போறது வந்து பெரிய கிரவுண்டா இருக்க போகுது. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அதே கிரவுண்ட் தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்து RCB வந்து புது பிச் தேடி இருக்காங்க, புது கிரவுண்ட் தேடி இருக்காங்க, ராஜஸ்தானும் தேடி இருக்காங்க பேச்சு வந்துச்சு. சோ இவங்க ஆல்ரெடி ஆடின கிரவுண்ட்லயே தான் ஆடுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய தான் அதை எடுத்து விட்டாங்களே, திருப்பி சின்னசாமியிலே ஆடலாம். அப்புறம் என்ன வேற கிரவுண்ட் தேடிட்டு இருக்கீங்க? அது நம்ம RCB பத்தி பேசுறப்ப பேசுவோம் சார். அவங்கள பத்தி பேச வேண்டியது ஏகப்பட்டது இருக்குது. சோ மேபி பழைய கிரவுண்ட்லயே ஆடினாங்க அப்படின்னா ரவி பிஷ்னாக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அட்டாக்கிங் பவுலர் தான். அவர் வந்து டிஃபென்சிவா போகக்கூடிய பவுலர் கிடையாது, ஜடேஜா மாதிரி பவுலர் கிடையாது. தூக்கி போடுவார் நல்லா வந்து அந்த ஒரு லூப் ஒன்று இருக்கும். பேட்ஸ்மேன் வந்து அடிக்க போய் தான் அவுட் ஆவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும் போது பெரிய கிரவுண்ட் வந்து மேபி வந்து இவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால ரவி பிஷ்னா எனக்கு இது என்னமோ நல்ல பிக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி ஆடம் மில்னே சூப்பர், குல்தீப் சென் சூப்பர், விக்னேஷ் புத்தூர் வந்து சூப்பர், யஷ்ராஜ் புஞ்சாவும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் நல்ல பவுலர், அவரும் வந்து அப்கமிங் நல்ல பவுலர் மாதிரி சொன்னாங்க. சோ அவருமே வந்து சூப்பர். சோ மோஸ்ட்லி இவங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு யாரு தேவைப்பட்டாங்கன்னா இந்தியன் லெக் ஸ்பின்னர் தேவைப்பட்டாங்க, அதை வந்து எடுத்தாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் எங்கேயாவது வந்து கண்டுபிடிச்சு போட்டுருக்கலாமோ, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வந்து பெரிய மிஸ்ஸா இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேபி அது மேபி இன்னும் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை 11 பேசுவோமே. எப்படின்னா 11 எனக்கு தெரிஞ்சு எப்படி போவோம் அப்படின்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, ரியான் பராக், ஹெட்மயர், அப்படி இல்லைன்னா டானோவன் ஃபெரேரா அப்படின்னு போவாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஜுரேல். டானோவன் ஃபெரேரா ட்ரேட் பண்ணாங்களா? ஃபெரேராவை ட்ரேட் பண்ணிட்டாங்க தான் நினைக்கிறேன்ல. எதுக்குடா பண்ணீங்க? எனக்கு அதுதான் எனக்கு புரியல. ஹெட்மேயர் வந்து உள்ள ஒழுங்கா ஆடல. இப்ப இந்த சீசனும் வந்து ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 3-4 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இவங்க ஸ்டார்ட் ஒரு 5 மேட்ச்ல ஒரு 2 வின் கூட கிடைக்கல அப்படின்னா உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உனக்கு பிளேயரே இல்ல. இவனுங்க ஜிடியும் அப்படிதான் பண்ணானுங்க. தேவையில்லாம வந்து ஷெஃபன் ருத்தர்ஃபோர்ட வந்து ட்ரேட் பண்ணானுங்க. இவனுக்கு டானோவன் ஃபெரேரா மாதிரி நல்ல பிளேயர் வந்து ட்ரேட் பண்ணானுங்க. சோ வழியே கிடையாது, நீ ஹெட்மேயர் தான் ஆடி ஆகணும். சோ அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இல்லவே இல்ல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போயிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. அதை பண்ணவே இல்ல. சோ நம்பர் 4ல ஹெட்மேயர் தான் ஆடி ஆகணும். நம்பர் 5 வந்து ஜுரேல், நம்பர் 6 வந்து ஜடேஜா, நம்பர் 7 வந்து சாம் கரன் மேபி கொஞ்சம் முன்னாடி இறக்கலாம். மேபி நம்பர் 3லயே நம்பர் 4லயே கூட வந்து இறக்கி இது பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா குல்தீப் சென் இல்லனா வந்து தேஷ்பாண்டே, அப்புறம் வந்து ரவி பிஷ்னாய், நாண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர். எனக்கு என்னன்னா நாண்ட்ரே பர்கர், ஆர்ச்சர் 2 பேருமே நல்லா உள்ளர ஆடினா மட்டும்தான் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது. இம்பாக்ட் பிளேயர்ல பார்த்தேன் அப்படின்னா சுபம் துபே வருவார்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ரீசெண்டா பார்த்தேன் அப்படின்னா விதர்பாக்காக வந்து நல்லா பேட்டிங் ஆடி கொடுத்துருக்காரு. 180+ ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடி கொடுத்துருக்காரு. டப்பு டப்புன்னு வந்து ஆடி கொடுத்துருக்காரு. How can you even neglect துஷார் தேஷ்பாண்டே without இந்த 11? எனக்கு புரியல. துஷார் தேஷ்பாண்டே இல்லனா வந்து குல்தீப் சென் நான் சொன்னேன். சாம் கரனுக்கு அடுத்தது துஷார் தேஷ்பாண்டே தான். அதென்ன குல்தீப் சென். சோ இது படிக்கிறப்ப எனக்கு வந்து பேட்டிங் வந்து ஓரளவுக்கு செட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா பினிஷிங் வந்து ஜுரேல் திரும்பவும் அதே மாதிரி ஆடி கொடுக்கணும். லைக் லாஸ்ட்ல கொஞ்சம் 2-3 மேட்ச் வந்து ஆடி கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி திரும்ப ஆடணும். நடுவில் பார்த்தா அப்படின்னா ஹெட்மேயருக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பெருசா யாரும் கிடையாது. ஜடேஜா வந்து முன்னாடி மாதிரி இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருன்றது தெரியாது. சாம்கரன் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாருன்னு தெரியாது. சோ அந்த டெத்துன்னு இருக்குல்ல, அதுல அகைன் பயங்கரமா வந்து சொதப்புறாங்களோ. மேட்ச் வந்து போன டைமும் எதனால வந்து தோத்தாங்க அப்படின்னா கொண்டு போயிடுவாங்க. ஒரு 180 ஸ்கோர் அப்படின்னா 140 வரைக்கும் வந்துருவாங்க. அந்த கடைசி 40 ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அதை ஃபினிஷ் பண்ணி அந்த கரெக்டா அந்த டெம்பர்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது நம்பிதான் சிம்ரான் ஹெட்மேயரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தலைவன் வந்துட்டு ஒரு வாட்டியும் டிமிக்கி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்காப்ல. ஆனா பவுலிங் ஓரளவுக்கு ஓகே. நாண்ட்ரே பர்கர் அண்ட் ஆர்ச்சர், அது இல்லாம சாம் கரன் ஓரளவுக்கு நல்லா போடுவாங்க. தேஷ்பாண்டே இருக்காரு. ரவி பிஷ்னாய் அண்ட் ஜடேஜான்றது வந்து 2 பேருமே நல்லா போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா நம்ம தலைவர் வருவாரு, சைடாம் பவுலர் ஒருத்தர் வருவார், ரியாம் பராக்னு சொல்லி. அவர் வந்து போட்டு கொடுப்பாரு, 2 ஓவர் போட்டு கொடுப்பாரு. ஸோ பவுலிங் ஓரளவுக்கு ஓகே தான். பட் பேட்டிங் எனக்கு என்னமோ அந்த டெத்துல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ, மிடில் ஆர்டர்ல இருந்தே இந்த டெத் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வேற என்ன உனக்கு இதுல உன்னால வந்து இப்ப எடுத்த பிளேயர்ஸுமே பெருசா யாரையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பவுலிங் மாதிரி தான் இவங்க போயிருக்காங்க. எனக்கு விஜய் சர்மா அண்ட் அமன்ராவ் பேரெல்லாம் மட்டும் எனக்கு அது தெரியல. சுஷாந்த் மிஸ்ரா பத்தி தான் தெரியல. ஆனா இவங்க ஸ்ட்ரெயிட்டாவே உள்ளார வந்து இருக்கிற பிளேயர்ஸை ரீப்ளேஸ் பண்ணி ஆட முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்குமோ, அதனால இவங்க வந்து டாப் 4 குவாலிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதுல உனக்கு என்ன தோணுது இவங்க ஓவரால் 11 பத்தி? ஓவரால் 11 அவங்க லைக் ஆன் பேப்பர் ஓகேவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆன் தட் பர்டிகுலர் டே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களோட அந்த டாப் 4 குவாலிஃபிகேஷன் இருக்குன்றது ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி சிம்ரான் ஹெட்மேயர் இந்த போன சீசன் ஒழுங்கா ஆடல.
இப்ப அடுத்த சீசன் அவர் வராரு, செம்மையா ஆடுறாரு. அந்த ஒரு 40 நீங்க சொன்ன மாதிரி 140 வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க டாப் ஆர்டர். மிடில் ஆர்டர் த்ருவ் ஜுரேல், ஹெட்மயர், ஜடேஜா, சாம் கரன், சுபம் டூபே இவங்க 5 பேரும் சேர்ந்து கொண்டு போற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்க கொண்டு போறாங்க. ஒரு 7 அவுட் ஆஃப் 14 மேட்சஸ் ஆர் 9 அவுட் ஆஃப் 14 மேட்சஸ் அவங்க கொண்டு போயிட்டா தே ஆர் த்ரூ. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவங்க டீம் ஃபுல்லாவே இப்ப இருக்குது. ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த ஒரு பேட்டிங் டெப்த்தும் இருக்கு, அதே மாதிரி பவுலிங் இந்த சைட்ல இருந்தும் ஆல்ரவுண்டர்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க, டெப்த் நல்லா இருக்குது. ப்ராப்பர் பவுலர்ஸ் மாதிரி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கூட அசிஸ்ட் பண்றதுக்கு போன வாட்டி யாருமே இல்ல, துஷார் தேஷ்பாண்டே வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி லாண்ட்ரே பர்கர் மாதிரியான ஒரு ஆள் இருக்கிறாரு. தெரியல. ஆனா வந்து எனக்கு டெத் பவுலிங்ல யாரு போடுவாங்க? ஆர்ச்சர் வந்து 2 ஓவர் போட முடியும். அவர் ஆனா ரன்ஸ் பயங்கரமா லீக் பண்ணுவாரு. ஏதாவது வச்சா குடுமி சரச்சா மொட்டன்ற மாதிரி வந்தா பவர் பிளேலே வந்து 3-4 விக்கெட் எடுத்து மேட்சை க்ளோஸ் பண்ணிடுவாரு. பட் எண்ட்ல வந்து என்ன சொல்ல எக்கனாமிக்கலா போட்டு விக்கெட் எடுக்க முடியுமான்றது ஒரு டவுட். ஒரு பும்ரா மாதிரி ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து ஒரு ஹேசல்வுட் மாதிரி வந்து எக்கனாமிக்கலா போட முடியுமான்றது டவுட். ஃபிளெக்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். சாம்பியன்ஷிப் வாங்கினது ஃபிளெக்ஸ் பண்ணிட்டே இருப்பேன். பர்கரும் அப்படிதான். ப்ரூவன் கஸ்டமரான்னு கேட்டா இல்ல, ஐபிஎல் இன்னும் ப்ரூவ் பண்ணிருக்காரான்னு கேட்டா தெரியல. சோ அந்த ஒரு இடத்துலயுமே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. தேஷ்பாண்டே, குல்தீப் சென், சாம் கரன் இவங்களெல்லாம் வச்சு டெத்துல வந்து கண்ட்ரோல்டா போட முடியுமான்றது அகைன் அதுவும் ஒரு டவுட்டா தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்ஆர் பத்தின எங்களுடைய கருத்து. அடுத்தது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா டிசி. எனக்கு இந்த ஆக்ஷன்லயே 100 அவுட் ஆஃப் 100 கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து டிசி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆக்ஷன் பண்ணது பாத்தீங்கன்னா டிசி. வழக்கமா பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து விலையாத்தி விட்டு விளையாடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு சில ஹை அமௌண்ட் பிக்ஸ்க்கெல்லாம் வந்து போவாங்க. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து எந்த டைமும் பண்ணாம இருக்கிறதுலே முடிஞ்ச அளவுக்கு பேஸ் பிரைஸ் இல்ல அதுக்கு நெருக்கத்துல வந்து யாரெல்லாம் வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வந்து வாங்கி போட்டாங்க. இந்த ஆக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டிசியோட பிக்ஸ் வந்து அக்யூப்தார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆஷனா பாத்தீங்கன்னா ஹிட் எல்லாம் பயங்கரமா கொடுத்துருந்தாரு. ஸோ அக்யூப்தார பாத்தீங்கன்னா 8.4 கோடிக்கு எடுத்தாங்க. பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மேல. அண்ட் 10 நிசாங்கா பாத்தீங்க அப்படின்னா 4 கோடிக்கு எடுத்துருக்காங்க. 75 லட்சம் பேஸ் பிரைஸ்ல போட்டவரை 4 கோடிக்கு எடுத்தாங்க. கைல் ஜெமிசன் பேஸ் பிரைஸ் 2 crores, லுங்கிசானி இங்கிடி பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ் 2 crores, பென் டக்கெட் சூப்பர் பிக் 2 crores, டேவிட் மில்லர் 2 crores, பிருத்திவிஷா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக். பிருத்திவிஷா பாத்தீங்கன்னா 75 lakhs பேஸ் பிரைஸ். சஹில் பராக் பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம். சோ இதான் வந்து இவங்க எடுத்த வந்து பிக்ஸ். இவங்களுக்கு தேவைப்பட்டது ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தேவைப்பட்டது யார் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்டார்க்கு வந்து கூட ஹெல்ப் பண்ற மாதிரி நல்ல ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கூட ஓபன் பண்றதுக்கு ஒரு ஓப்பனர். அதே மாதிரி வந்து மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் அசுதோஷ் சர்மா இது மாதிரி கொஞ்சம் ஸ்டப்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற சைடுக்கு மிடில் ஆர்டர்ல பினிஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் வந்து தேவைப்பட்டாங்க. சோ அது எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அடைச்சிருக்காங்கன்னு தோணுது. உங்களுடைய கருத்து? எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலே இப்போ ஓப்பனிங் கூடுவானுங்களான்ற ஒரு மாதிரி டவுட்டா தான் இருக்கு. ஆமா அதுவும் கரெக்ட் தான். ஒரு சைடு 10 நிமிஷம்க்கா, ஒரு சைடு பெண்ட கேட்டு, இன்னொரு சைடு அபிஷேக் பொருள் வேற இருப்பான். யாரதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஆட விடுவானுங்கன்னு தெரியல. ஆனா எந்த அளவுக்கு கேஎல் அதான் எனக்கும் அதேதான். கேஎல் ராகுல்ல நீங்க ஓப்பனிங் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர் இருந்துகிட்டே இருக்கும். சோ அவர் ஒரு லாங் இன்னிங்ஸ் பில் பண்ணுவாரு. இன்னொரு சைடு இருக்கவங்க அடிச்சு ஆட பார்ப்பாங்க. நிஷாங்காவும் நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறாரு ரீசெண்ட் டேஸ்ல. பென் டக்கெட் சொல்ல வேணாம், இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், நல்லா தான் ஆடிட்டு இருக்கிறாரு. சோ யார வேணாலும் கொடுக்கலாம். ஆனா ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் கூட வந்து எனி எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ற மாதிரி தான் இருக்கணும். மிடில் ஆர்டர்ல உனக்கு நான் சொன்ன மாதிரி யாரு ஒரு நல்ல பிளேயர் வேணும்ன்றதுக்கு வந்து ஒரு சாலிடான பிளேயர் டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸ்டெப்ஸ் கூடயும் சரி, நிதிஷ் ராணா கூடயும் சரி, அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா கூட சேர்ந்து ஒரு பொறுமையா கரெக்டா டீசென்டா எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு பிளேயர் வந்து டேவிட் மில்லர் எக்ஸ்பீரியன்ஸ்டு கை அவர். அதே மாதிரி ஸ்டார்க்கு கூட வந்து சேர்ந்து பவுலிங் போறது பாத்தீங்க அப்படின்னா அக்யூப்தார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எடுத்தாங்க. மேபி ஃபாரினர் போவாங்களான்னு எனக்கு தோணுச்சு. பட் அக்யூப்தார் மாதிரி ஒரு பிளேயர் வந்து எடுத்திருந்தாங்க. இவர் வந்து முகேஷ் குமார் கூட சேர்ந்து இவர் வந்து நல்லா பவுலிங் போறதுக்கு சான்ஸ் இருக்குது. சோ வரைக்கும் நட்ராஜனுக்கு சான்ஸே கிடைக்காது. மேபி லைக் முகேஷ் குமார் ஆர் ஸ்லாஷ் வந்து நட்ராஜன். எனக்கு தெரிஞ்சு நட்ராஜன் தான் போவாங்க. ஏன்னா போன வருஷமே பாத்தீங்கன்னா நான் அதை மறந்துட்டேன். ஆக்சுவலா நல்ல ஒரு பாயிண்ட் தான். போன வருஷமே முகேஷ் குமார் ஆக்சுவலா டிராப் பண்ணாங்க. ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு டிராப் எல்லாம் பண்ணாங்க. வேற வழி இல்லாம அவங்களுக்கு கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஊருக்கு வேற கிளம்பிட்டாங்க. ஸ்டார்க்கும் ஊருக்கு கிளம்பிட்டாரு. எல்லாரும் பாதி வழியில ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கேஎல் ராகுல வந்து முன்னாடி பின்னாடி இறக்கி விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பெருசா காம்பினேஷனே ஒழுங்கா பிடிக்க முடியல. அதனால எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நடராஜன் பார்த்தா அப்படின்னா நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு லோக்கல் டோர்னமெண்ட்ஸ்ல. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஃபிட்டும் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவரை தான் வந்து வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா முகேஷ் குமார் வந்து இருப்பார் இந்த மாதிரி தோணுது. ஸோ இது எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு மட்டும்தான்
எனக்கு ஒரு மாதிரி 2 செட் வந்து எனக்கு தோணுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் செட் நான் சொல்றேன். கேஎல் ராகுல் ஓப்பன் அலாங் வித் டக்கெட் இல்லைன்னா வந்து நிசாங்கா, பத்து நிசாங்கா யார் வேணா இது பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு டக்கெட் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது 3வது பார்த்தேன் அப்படின்னா கருண் நாயர், 4வது வந்து நிதிஷ் ராணா, 5வது வந்து ஸ்டீவ் ஸ்டப்ஸ், நம்பர் 6 அக்ஷர் பட்டேல், நம்பர் 7 அசுதோஷ் சர்மா, நம்பர் 8 வந்து விப்ராஜ் நிகம், நம்பர் 9 குல்தீப், 10 வந்து ஸ்டார்க்கு, 11 வந்து முகேஷ் குமார், 6 நட்ராஜன், அண்ட் நம்ம இம்பாக்ட் பிளேயர் பார்த்தோம்னா அக்யூப் தார். இதுல பாத்தீங்கன்னா 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க, டக்கெட், ஸ்டப்ஸ் அண்ட் ஸ்டார்க்கு. அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டப்ஸ் வந்து நம்பர் 3 தான் இறக்க போறேன், எனக்கு அருண் நாயர் வேண்டாம், அபிஷேக் பொருள் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஎல் ராகுல், டக்கெட், ஸ்டப்ஸ் இவங்க 3 பேர் உள்ளார வந்துருவாங்க. ஸ்டப்ஸ் நம்பர் 3ல வந்துருவாரு. நம்பர் 4 வந்து நிதிஷ் ராணா, நம்பர் 5 வந்து டேவிட் மில்லர், 6 அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், ஸ்டார்க்கு, முகேஷ் நட்ராஜன், முகேஷ் குமார், அக்யூப் தார். ஸோ இதுல 4 ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து வந்துருவாங்க. இது மோஸ்ட்லி செகண்ட் செட் தான் போவாங்கன்னு தோணுது. பட் தேர் டிசிஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிசிஏ பத்தி என்னுடைய கருத்து. எனக்கு தெரிஞ்சு இந்த 11 நம்ம செகண்ட் செட்டோ ஒரு ஃபர்ஸ்ட் செட்டோ இந்த 11 பத்தி உனக்கு என்ன கருத்து இருக்குது? இல்ல வேற ஏதாவது பிளேயர் உள்ளார வருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுதா? எனக்கு வந்து நீங்க சொன்னது எல்லாமே ஓகே. ஆனா பவுலிங் வந்து நீங்க ஃபாரினர் ஒரே ஒரு ஆளை வச்சுட்டு போறதுன்னா எனக்கு தெரியல, அது ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. மேபி அசிஸ்ட் பண்றதுக்கு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரா இல்லாம லொங்கிசா நிங்கிரி மாதிரி ஒரு பவுலரை எடுப்பாங்களோன்ட்டு ஒரு சைடு எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் அப்படி எடுத்தா டீமோட கைலி ஜேமிசன் அப்படி எடுத்தா டீமோட ஒரு பேலன்ஸ் குறையுதோன்ற மாதிரியும் எனக்கு தோணுது. அப்படிலாம் நீ ஒரு பேட்ஸ்மேனை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நீ மில்லரை விட்டுட்டு தான் நீ ஒரு பவுலர் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா. சோ அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு எப்படி அந்த பேலன்ஸ் அமைய போகுது? இப்ப பவுலிங் ஸ்ட்ராங் பண்ணி பேட்டிங்கை வந்து நாங்க என்னன்னாலும் அடிச்சிருவோன்ற மாதிரியான பேட்டிங் யூனிட் இது கிடையாது. அடிப்பாங்க, ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருவாங்க, அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு நல்ல பவுலிங் யூனிட் இருக்கு. அந்த மாதிரி லைக் இப்ப பவுலிங் ஓரியன்டாவே போறாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ பேட்டிங் ஓரியன்டா போயிட்டு நான் நல்ல ஸ்கோரை போட்டுடுறேன், இருக்கிற பவுலிங் யூனிட் வச்சு என்னால எவ்வளவு டிஃபெண்ட் பண்ண முடியுமோ பண்றேன்ற மாதிரியான பவுலிங் யூனிட்டா பேட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணா உங்களுக்கு பவுலிங் யூனிட் மாறிடும். இல்ல பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணா பேட்டிங் யூனிட் பெருசா எக்ஸ்ப்ளோசிவா ஆடாத மாதிரி மாறிடும். சோ அந்த பேலன்ஸ் இல்லையோன்றது எனக்கு கொஞ்சம் தோணிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு டைனமிக் ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு ஒரு நடுவுல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கைலி ஜேமிசனா நான் அவ்வளோ இதா நான் நம்ப மாட்டேன். சோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்ல அப்படின்றது ஒரு பெரிய ஐடியா. அதுவும் இல்லாம போன வருஷம் துஷ்மந்தா சமீரா சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு டெல்லிக்கு. சோ அவருக்கு இடம் இல்லாத மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு இது வந்து அவங்க அந்த 11 காம்பினேஷன் எப்படி செட் பண்ணுவாங்கன்றதுல ரொம்ப பிரச்சனை இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. மேபி நீ சொல்ற மாதிரி ஒரு பவுலர் தான் உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா நான் சொன்ன செகண்ட் செட்ல வந்து டேவிட் மில்லரை தூக்கிடணும். டேவிட் மில்லரை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக பார்த்தேன் அப்படின்னா உனக்கு இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல ஏதோ வந்து நீ கைல் ஜேமிசன் வந்து உள்ளார ஆகணும். கைல் ஜேமிசனோ இல்ல இங்கிடியோ வந்து நீ வந்து உள்ளார ஆடியே ஆகணும். ஸோ அதுல அப்பயும் பார்த்தா அப்படின்னா உனக்கு கேஎல் ராகுல், டக்கெட்டு, கருண் நாயர், ராணா, ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் 8 பிளேயர் இருப்பாங்க, 8 பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஏங்க அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் இவங்க 2 பேரும் ஒரு 6th விக்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்டில் 4 overs இருக்கு. அந்த இடத்துல அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் ஆடும்போது எவ்வளவு ஸ்கோர் நீங்க எதிர்பார்ப்பீங்க? 4 ஓவர் இருக்கு அப்படின்னா மேபி எப்படின்னா எப்படி சொல்ல அன்னைக்கு மாட்டுச்சு அப்படின்னா மேபி அவங்களால வந்து 50-60 கூட அடிக்க முடியும். சொல்றேன் அந்த கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு பேட்டிங் டெப்த் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பேட்டிங் ஃபுல்லா டெப்த் இருக்கு. ஆனா பவுலிங் நான் அதை இது பண்ணணும்னா அது என்னால முடியாது. அந்த 11 காம்பினேஷன் எப்படி ஆட் ஆகுதுன்றதுதான் இப்ப எனக்கு. இப்ப அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் நான் மெயின் ஹிட்டரா கன்சிடர் பண்ணி நான் ஆட முடியாது. அசுதோஷ் சர்மா நல்ல ஹிட்டர் நம்ம பாத்துருக்கோம். விப்ராஜ் நிகம் ஒரு மேட்ச் தோக்குற மாதிரி இருக்கிற மேட்ச்ல மட்டும் அடிச்சுட்டு வந்தாரு அவரு. மத்தபடி மாற்று பால் அடிக்கிற அந்த மாதிரியான ஒரு ஹிட்டரே தவிர அவர் வந்து ஒரு ஹிட்டிங் ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அவர் ப்ராப்பரா ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். அவரு பவுலிங் அவருக்கு மெயின், பேட்டிங் அவர்னால ஒரு கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு தர முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளேயர் அவரு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து விப்ராஜ் நிகம் அண்ட் அசுதோஷ் சர்மா தான் என்னோட மெயின் ஹிட்டர்ஸ்னு உங்களால உட்காந்துட்டு இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி சமீர் ரிஸ்வி இருந்தார், அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருக்காரு ரீடைன் பிளேயர்ஸ்ல இருக்காரு. சோ அந்த மாதிரியான ஒரு டைனமிக் டூயோ இருந்துச்சுன்னா ஓகே, ஹிட்டிங்க்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற. அவருமே யங் தானே, அவருமே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சமீர் ரிஸ்வியுமே கிட்டத்தட்ட அசுதோஷ் சர்மா மாதிரி தானே. அசுதோஷ் சர்மா அந்த ஒரு மேட்ச் ஆடி தண்டாரு, அதனால உங்களுக்கு வந்து பஞ்சாப்ல இருந்து அப்படியே புடிச்சிட்டு எடுத்துட்டு வந்தீங்க. சமீர் ரிஸ்விக்கு அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைக்கல. கரெக்ட் தான். லைக் நான் சொல்றேன் 2 பேருமே வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பிளேயர் கிடையாது, 2மே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கிடையாது. அதுதான் சொல்றேன், ஒரு ஹிட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது யாருக்குமே இல்ல அங்க.
அசுதோஷ் சர்மா நம்ம பாத்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 5 பிளேயர் இருக்காங்களா அவங்க தான் பேங்க். ஏன்னா அவனுக்கு கேஎல் ராகுல், டக்கெட்டு, ஸ்டப்ஸ், மில்லரு, நிதிஷனா, அக்சர் பட்டேல் வரைக்கும் இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த 90% ஆஃப் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துடணும். இதையும் தாண்டி எனக்கு என்னன்னா இந்த 6 இருக்கிறப்போ எனக்கு பேட்டிங் இதுக்கப்புறம் ரொம்ப தேவையில்லையோ, அட்லீஸ்ட் மேபி இந்த 6 இருக்கிறப்பதான் நான் அகைன் சொல்ற மாதிரி நம்ம சொல்ற மாதிரி பவுலிங் வேணுன்றதுக்காக இல்ல யாராவது ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணாலுமே, இல்ல இந்த ஸ்டப்ஸுக்கு ஐ மீன் மில்லருக்கு பதிலா வந்து ஒரு இந்தியன் நான் ஆடிக்கிறேன், கருணாயர் ஆடிக்கிறேன், அபிஷேக் பரோல ஆடிக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுமோன்ற மாதிரி இருக்கு. அன்லஸ் அண்ட் அன்டில் நாயர் வந்து திரும்ப அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டாரு. டிசிக்கு உள்ளார வர்றப்போ எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் அப்படியே பேய் ஃபார்ம்ல இருந்தார்ல, அந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்துட்டாருன்னா ஓகே. அந்த நம்பிக்கையை வச்சு இல்லப்பா நீ போன டைம் வந்து உன்னை நம்பி எடுத்தேன், இப்போ நீ ஃபர்ஸ்ட் நீ ஆடு, நீ ஒழுங்கா ஆடலாம் மேபி வந்து மில்லர் மாதிரி ஒரு ஆளை உள்ளார கொண்டு வந்து நான் காம்பினேஷனை மாத்திக்கிறேன் அப்படின்னு போய் நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாங்கன்னா சூப்பர். அவரும் நல்லா விளையாண்டா சூப்பர். எனக்கு வந்து நான் கைல் ஜெமிசன் மாதிரி உள்ள ஒரு ஆளோ இல்ல இங்கிடி மாதிரி ஆளோ சமீரா மாதிரி ஒரு ஆளோ நான் உள்ளார கூட்டு வந்துப்பேன். அப்படி இல்ல திரும்பவும் போன டைம் மாதிரியே பார்த்தா அப்படின்னா 7வது மேட்சுக்கு அப்புறம் 8வது மேட்சுக்கு அப்புறம் காம்பினேஷன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப எங்கேயும் போட்டு மியூசிக்கல் சேர் ஆடிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபாரினர்ஸ் 4 பேர் எந்த காம்பினேஷன்ல இவங்க போறாங்கன்றத பொறுத்துதான் இவங்க வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்க போகுது. நல்ல ஒரு டீமா தெரியுறாங்க. அந்த ஒரு காம்பினேஷன் அந்த ஒரு பிளேயர் தான் அங்கேயும் இங்கேயும் மாறுதே தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப நல்ல டீம். அகைன் இவங்களும் போன டைம் பார்த்தோம்னா நான் கெஸ் பண்ணது வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணது டாப் 4ல இவங்க வருவாங்கன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணேன். இந்த டைம் எனக்கு தோணுது டாப் 4ல வருவாங்கன்ற மாதிரி. ஸோ இதான் வந்து டிசிஏ பத்தின எங்களுடைய வந்து கருத்துக்கள். இதுக்கப்புறம் வேற ஏதாவது டீம் பேசலாமா? எம்ஐ வந்து சரி எம்ஐ பத்தி பேசலாம். சரி எம்ஐ அவங்க பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அவங்களை பத்தி பேசுறதுக்கு. யாருப்பா கேமரான் கிரீனா? எம்ஐ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன்ல வந்து அவங்களுக்கு பெருசா எந்த பிளேயருமே தேவையில்லைங்க. ஜாலியா வந்தாங்க, வந்து வச்சிருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 கோடி சொச்சம் தான் வச்சிருந்தாங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்க எடுத்தது வந்து குவிண்டன் டிகாக் வந்து சூப்பரான பிக், பேஸ் பிரைஸ் 1 crore எடுத்தாங்க. இவங்க பிக் இவங்க வந்து சூப்பருங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இவனை எடுக்க விட்டுட்டு மத்த டீம்ல சும்மா உட்கார்ந்தாங்களே, எனக்கு அதுதான் எனக்கு வெறியாவது எனக்கு. ஏன்னா உன்னை சும்மா இருந்த குவிண்டன் டிகாக் கிடையாது, போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சிட்டு அந்த குவிண்டன் டிகாக். எப்படி எனக்கு இந்த ஆக்ஷன்ல குவிண்டன் டிகாக் மட்டும் கிடையாது, குவிண்டன் டிகாக், ஜேக்கப் டஃபி, இந்த மாதிரி பெண்டகெட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயருக்கு பேஸ் விட்டாங்க. அப்படியே நீ எடுத்துக்கோ ஜாலியா எடுத்துக்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டு லயம் லிவிங்ஸ்டனுக்கு உட்காந்து சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. லயம் லிவிங்ஸ்டனுக்கு பத்திரானாவுக்கு 18 கோடி சண்டை போட்டு உட்காந்துருக்கானுங்க. எதுக்குடா நீங்க சண்டை போடுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ என்னமோ ஒண்ணு மும்பைக்கு வந்து சூப்பர் பை, குவிண்டன் டிகாக் வந்து சூப்பர் பை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான். மயங்க் ராவத் 30 லட்சத்தை எடுத்தாங்க. அதர்வா அன்கோலேக்கர் 30 லட்சம், முகமது இசார் பாத்தீங்க 30 லட்சம், டேனிஷ் மலையவர் பாத்தீங்க அப்படின்னா 30 லட்சம், இப்படின்ற மாதிரி சின்ன என்கொயரிஸ் எடுத்திருப்பாங்க. இந்த 4 பிளேயர்ல ஏதாவது ஒரு பிளேயர் வந்து அப்படியே மும்பை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி மேல கொண்டு வந்துருவாங்கன்றது நமக்கு ஆல்ரெடி அன்கோலேக்கரா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேர் தான் நிறைய பேர் சொல்றாங்க. கரெக்ட். சோ இதுல 11 எல்லாமே இங்க போன டைம் என்ன 11ல போனாங்கன்னா அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, ரயன் ரிக்கர்டன் ஆரம்பிக்க மாட்டாரு, எனக்கு தெரிஞ்சு குவிண்டன் டிகாக் தான் ஆரம்பிப்பாரு. குவிண்டன் டிகாக் ஸ்கை ஒரு மீம் பார்த்தனே, குவிண்டன் டிகாக் canceled his retirement and returned to the team to make Ryan Rickelton bench in T20Is, ODIs and in Mumbai Indians. பாவண்டா ரயன் ரிக்கர்டன். ரயன் ரிக்கர்டன் போன டைம் பேடா பண்ணல, டீசெண்டா பண்ணாரு. மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா எங்கேயுமே கிடைக்கல. ஓகே நின்ட்டான்டா, இன்னைக்கு ஒரு 20 பால் பாத்துட்டான்னா முடிச்சு குத்துருவான் மேட்ச் அப்படின்ற மாதிரி இல்ல. ஒரு 25 அடிக்கிறாரு, 30 அடிக்கிறாரு, டக்குன்னு அவுட் ஆறாரு, 35 வராரு, அவுட் ஆறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து குவிண்டன் டிகாக் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். நின்ட்டான் அப்படின்னா பால ஒரு 10 பால் பாத்துட்டான்னா மேட்ச் அது எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவான், அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் 2 பேருமே வந்து வின்னிங் காம்பினேஷன் ஆல்ரெடி மும்பைக்காக சூப்பரா பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க 2 பேரு. நம்பர் 3 திலக் வர்மா ஆடியே ஆகணும். நம்பர் 4 வந்து ஸ்கை. நம்பர் 5 பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபீல்ட் ஆடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்லாஷ் வில்ஜாக்ஸ் நான் அப்புறமா பேசுறேன். நம்பர் 6 பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 வந்து நமந்தீர். நம்பர் 8 வந்து தீபக் சஹர் ஆர் ஷர்துல் தாக்கூர் வந்து ஆடுவாங்க. அப்புறம் வந்து சாண்டர் நம்பர் 10, ஐ மீன் 9, போல்ட் வந்து 11, ஐ மீன் 10 அண்ட் பும்ரா வந்து 11. அதுக்கப்புறம் அல்லாஹ் சஃபர் வந்து இம்பாக்ட் பிளேயரா, இது மேபி தெரியல, பும்ரா வந்து இம்பாக்ட் பிளேயரா ஆடலாம், யார் வேணா இம்பாக்ட் பிளேயரா ஆடிட்டு அல்லாஹ் சஃபர் வந்து உள்ளார வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. இதுல வந்து நான் வந்து 5 வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் தெரியாம நான் சொல்லிட்டேன். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஷெர்ஃபேன் ருத்தர்ஃபோர்டோ இல்லனா அல்லாஹ் சஃபர் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. பேட்டிங் வேணா பேட்டிங், பவுலிங் வேணா பவுலிங்கிற மாதிரி இருப்பாங்க. சோ இதுல உனக்கு என்ன தோணுது, எந்த மாதிரி 11 போவான்னு எனக்கு உனக்கு தோணுது? நான் தான் சொன்னல, அந்த 25 பேரை இப்படி ஒரு 11 இப்படி ஒரு 11 போட்டு வச்சிருக்கானுங்க அவங்க.
அது கரெக்ட் தான் எனக்கு. ஆனா அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த டைமும் மும்பைக்கு பெரிய குழப்பமா தோணுது. அதுதான் பிரச்சனை எனக்கு. என்னன்னா இப்போ நான் சொல்றப்ப எனக்கு வந்து ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் எதுக்குன்னு தெரியல, தீபக் சேர் எதுக்கு ரிட்டைன் பண்ணாங்கன்னு தெரியல, வில் ஜாக்ஸ் இப்போ எதுக்கு இருக்காருன்னு தெரியல. இவங்க எல்லாருமே பேக்கப் தான் அப்படின்னா இவங்க எல்லாருமே பெரிய பெரிய பிரைஸுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. தீபக் சேர் வந்து ஒரு 9 கோடிக்கு, ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் வந்து 5 கோடிக்கு 6 கோடிக்கு ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. வில் ஜாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேலை கொடுத்து 6 கோடி சம்திங் 5 crores 6 crores எடுத்துருக்காங்க. இவங்க எல்லாருமே பேக்கப் தான் அப்படின்னா எனக்கு எதுக்கு இந்த பிளேயர்ஸ் இதை ரிலீஸ் பண்ணிட்டு இன்னும் ஆக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைஸோட போயிட்டு இன்னும் நல்ல ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து வந்துருக்கலாம், நல்ல பேக்கப்ஸா எடுத்து வந்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணும். நல்ல ரீப்ளேஸ் பண்ணா நீ யார சொல்லுவ டக்குன்னு? நீ இப்போ யாருக்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போறோம்னு இருக்குது. இப்போ வந்து உனக்கு போல்ட்டுக்கு போறோம் அப்படின்னா ஜேக்கப் டஃபிக் மாதிரி ஒரு ஆளுக்கு போயிருக்கலாம். இல்ல நான் வந்து ரயன் கிரிக்கெட் ஓகே ஓப்பனிங் விட்டுரு. சப்போஸ் வந்து உனக்கு பினிஷ் பண்றது கொடுக்கறதுக்கு வந்து ஒரு நமந்தீருக்கு பதிலா ஆள் வேணும் அப்படின்னா நமந்தீருக்கு பதிலா வந்து ஒரு யங் பிளேயருக்கு வந்து நீ வந்து போயிருக்கலாம் உள்ளார. சோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. சார் மேபி இப்போ அந்த இவர் கார்த்திக் சர்மா மாதிரி பிளேயர் இருக்காரு. என்னன்னா அதுல இருந்த எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர். நீங்க யாருன்னு ரிலீஸ் பண்ணுவீங்க? ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. இப்ப வில் ஜாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான் டீம்ல. இல்ல தேவையில்லாம உங்களுக்கு தீபக் சேர் ஓகே, தீபக் சேர் பெர்ஃபார்ம் பண்ணவங்கள விட்டுரு. உங்களுக்கு தீபக் சேர் கடைசி சொதப்புற மாதிரி இருந்தாரு. நீ அதுக்கு பதிலா சிமிலர் டைப் ஆஃப் பவுலரை வந்து பவுலர் கம் பேட்டரை வந்து ஷர்துல் தாக்கூர் சேம் தான் 2 பேரும். சோ அப்படி இருக்கப்போ அவரை எடுத்து ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தார். ட்ரேட் பண்ணி கொண்டு வரப்போ தீபக் சேர் சொல்ல மாட்டார். தீபக் சேர் கேன் பவுல் நியூ பால் கரெக்ட், வெல் அண்ட் குட். ஆனா ஷர்துல் தூக்கி சொறிடுவார் எப்ப. அப்புறம் ஏன் வந்து ட்ரேட் பண்ற, அவரை ஏன் ட்ரேட் பண்ற, ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் ஏன் ட்ரேட் பண்ற? அதெல்லாம் ஒரு பேட் தீபக் சேருக்கு அடிபட்டுச்சு, என்ன பண்ணலாம்? தீபக் சேர ஆடிட்டு போ. இப்போ நீ தீபக் சேருக்கு வந்து நீ அடிப்படி போயிருக்க அப்படின்னா அஸ்வினி குமாரும் ஒரு ஆள் ரெடியா இருக்கான். போன டைம் சூப்பரா பண்ணான். அதை விட வேற என்ன உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்? ஏன் ஷர்துல் தாக்கூர் கொண்டு வந்ததுதான் எனக்கு புரியல. தீபக் சேர் கேன் பேட் டூ, ஓரளவுக்கு பேட் ஆடுவான். அஸ்வினி குமார்னால முடியாதுல்ல. உனக்கு சாண்ட்னர் வரைக்கும் உனக்கு பேட்டிங் இருக்குது, நம்பர் 8 சாண்ட்னர். அதுக்கப்புறம் உனக்கு அழுவுற எனக்கு ட்ரெண்ட் போல்ட் வரைக்கும் சிக்ஸ் அடிக்கிறாரு. அது கரெக்ட் தான். எனக்கு என்னன்னா இந்த ஒரு டயலாக் சொல்ல தெரியுமா, டூ many chefs can too many cooks can spoil the food ன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, நல்லதா, நல்ல பேக்கப்ஸ் இருக்குது, நல்லதா, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் நல்லா இருக்குது, நல்லதா. எனக்கு அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. போன டைம் அவங்க அந்த மாதிரி தான் பிரச்சனை ஆச்சு. வில் ஜாக்சன் தான் ஒரு பிளேயரை உள்ளார இன்க்ளூட் பண்றதுக்காக அவங்க 11 கண்ணா பின்னாடி கலைஞ்சது. திலக் வர்மா நம்பர் 5, ஸ்கை நம்பர் 4, அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் நமந்தீர் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வில் ஜாக்ஸ் வந்து ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க 11 செட் ஆச்சு. அந்த மாதிரி இந்த டைம் பண்ணாம இருந்தாங்க. எனக்கு வந்து வில் ஜாக்ஸ் 11ல வேண்டாப்பா, ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்ட் 11ல வேண்டாப்பா, தீபக் சேரோ 6 ஷர்துல் தாக்கூர்ல 2 பேர் யாராவது 11ல வேண்டாப்பான்னு முடிவு பண்ணி இறங்கினாங்கன்னா சூப்பர். நம்பர் 8 சாண்ட்னர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உனக்கு நல்ல பவுலர் ஸ்ட்ரென்த் போட்டு பும்ரா மேல நல்ல பவுலர் இருக்காங்க. உனக்கு அல்லக சர்ஃபர் மாதிரி ஸ்பின்னர் கிடைப்பாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அந்த மாதிரி தெளிவா போயிட்டாங்க அப்படின்னா சூப்பர். கடப்பார டீம் கண்டிப்பா டாப் 4. ஏன் ஈவென்ட் இல்லாம ஸ்பின் போஸ் ஒருத்தர் இருக்கான் ஆல்ரவுண்டர். சரி எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க? சார் எல்லாம் பண்ணுவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் தோத்துட்டு அடுத்த 7 மேட்ச் சண்டை போட்டுட்டு இருப்போம் இப்படி எல்லாம் உள்ள போறதுன்ட்டு. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் அதான் சொன்னேன், மேபி இவங்க எல்லாம் ஏன் வச்சிருக்கீங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஒண்ணு எனக்கு வேணும், நான் நல்லா பண்ணுவேன் ஒண்ணு, இன்னொருத்தருக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கண்டிப்பா சூப்பரா பண்ணாங்க. ஏன்னா வில் ஜாக்சன் ரிலீஸ் பண்ணாலுமே இன்னொருத்தன் எடுத்துப்பான். ஷர்ஃபேன் ருத்தர்ஃபோர்டையும் வாங்கி வச்சுட்டாங்க, ஷர்துல் தாக்கூரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எல்லா நல்ல பிளேயர்ஸையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் ஆடல, மெகா ஆக்ஷன் வரப்ப ரிலீஸ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு இந்த 2 வருஷம் அவங்க என் கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மேபி அந்த மாதிரி ஒரு தாட் கூட போயிருந்துருக்கலாம். சோ அந்த வகையிலையும் ஓகே தான். மத்தபடி இந்த 12 இருக்கட்டும், 12 தாண்டி இந்த 20-25 வந்து கடப்பாறதான் கரெக்டான காம்பினேஷன் ஆனாங்கன்னா டாப் 4 இல்ல டாப் 2க்கு வர்ற அளவுக்கு ஃபைனல்ஸ் வந்து சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு கூட தகுதியான ஒரு டீம் தான். ஆன் பேப்பர் பாக்குறப்போ சூப்பரா இருக்குது. சோ ஒரு 6 வருஷமா 6வது லோடி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ 20 வருஷம் 20 வருஷம் தானே, 18 வருஷமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பே லோட் பண்ணி இப்பதான் ஒன்னு எடுத்துருக்கீங்க. இருங்க அதுக்குள்ள வந்துருவாங்க. 2வது ஹேட்ரிக் கப் அடிக்க போறாங்க. 2வது கப் இப்போ, 3வது கப் 2027ல. வாழ்த்துக்கள். நடுவுல கொஞ்ச நாள் மேனேஜ்மெண்டே இல்லாம இருந்தது. சரி, இன்னும் எங்க டீம் என்ன யாரா வாங்குறீங்க, அவனை வாங்கினா இவனை வாங்கன்னு பேசிக்கலையே, உங்களை யாருங்க வாங்க போறா அப்படின்ற மாதிரி இருக்குது.
சோ இதெல்லாம் தாங்க இந்த 4 டீம் பிபிகேஎஸ், ஆர்ஆர், டிசி அண்ட் எம்ஏ பத்தின எங்களுடைய தாட்ஸ். இதுக்கப்புறம் இன்னும் 3 டீம் தான் இருக்காங்க, ஆர்சிபி, எல்எஸ்ஜி அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஸோ இந்த 3 டீம் பத்தி கடைசியில அடுத்த வீடியோல வந்து பேசிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த டீம்ஸ்ல வந்து இன்னும் மேபி யாரெல்லாம் வந்திருக்கலாம், இல்ல இந்த 11க்கு பதிலாக இந்த பிளேயருக்கு பதிலாக யாராவது வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.